Hold up. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னொரு திருப்பி பார்க்க போறோம்னா நம்ம ஜித்தன்லால் டைரக்ஷன்ல டொபினோ தாமஸ், கீர்த்தி ஷெட்டி, ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க, ஹரிஷ் உத்தமன் அவங்க நடிச்ச ஏஆர்எம் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஏஆர்எம் இந்த படத்தோட கதை பத்தி பாத்தீங்கன்னா ஒரு பீரியட் பிலிம் காமிக்கிறாங்க. அந்த பீரியட் பிலிம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விண்கல் விழுகுது. அந்த விண்கல்னு செய்யப்பட்ட ஒரு அதிசயமான விளக்கு. அந்த விளக்கு வந்து சில பொருட்கள்லாம் அந்த சில பொருட்களை வச்சு செஞ்சிருக்காங்க. அந்த விளக்குக்கு சில பவர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு நரேட் பண்றாங்க. அந்த ஊர்ல வந்து ஒரு மகாராஜா இருக்காரு. அவர்கிட்ட வந்து தொபிரோ தாமஸ் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணி, இந்த மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு வந்து என்ன வேணும்னு கேட்கும்போது, எனக்கு இந்த விளக்க வந்து எங்க ஊருக்கு எடுத்து போணும் அப்படின்னு கேட்கிறாரு. அந்த விளக்க எடுத்து போய் அவங்க ஊர்லயே வைக்கிறாரு. ஊர்ல வச்சதுக்கு அப்புறம் இந்த விளக்க எல்லாருமே கும்பிடணும். சின்ன ஜாதி பேதம் இல்லாம கும்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதோட வந்து அந்த கதை முடியுது. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, நிகழ்காலத்துக்கு முன்னத்த ஒரு 2 பீரியட்க்கு முன்னாடி, ஹீரோவோட தாத்தா வந்து பாத்தீங்கன்னா பெரிய திருடரா இருக்காரு. அதுவும் ஹீரோவோட இன்னொரு கேரக்டர் தான். அந்த திருடன் வந்து பாத்தீங்கன்னா, பயங்கரமான திருடன். பல களரி வித்தை, சில வித்தைகள்லாம் கத்துக்கிட்டு ஒரு வித்தியாசமான திருடனா இருக்காரு. அவரு ஒரு கதை போகுது. இது ரியல் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா, ஹீரோ எப்படி இருக்காருன்னா, திருடனோட பேரன் அப்படிங்கிற அந்த ஒரு பட்டப்பேரோட, ஐ மீன் அந்த ஒரு அவப்பேரோட இருக்காரு. எப்படியாவது இத வந்து சமாளிக்கணும், எப்படியாவது மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு துடிப்போட இருக்காரு. அவரும் வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஊர்ல இருக்காரு. அப்படி இருக்கும்போது, ஹரிசுத்தமன் வந்து ஒரு மன்னர் பரம்பரையா ஒரு அந்த ஊருக்கு எஸ்கலேஷன் ஆகும்போது, எதிர்பாராத விதமா ஹீரோட்ட வந்து, "எனக்கு இந்த விளக்கு நீ தான் கண்டுபிடிச்சு தரணும். உன்னால தான் கண்டுபிடிக்க முடியும்." அப்படின்னு சொல்லி வேலை குடுக்குறாரு. அத கண்டிப்பா செஞ்சு தான் ஆகணுங்கிற ஹீரோக்கு ஒரு கட்டாயமும் வருது. சோ இதுக்கப்புறம் இந்த விளக்க தேடி போனதுக்கப்புறம், அதுக்குள்ள அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் என்னாச்சு? இதுக்கும் அந்த தாத்தா கேரக்டருக்கும் என்ன சம்மந்தம்? அந்த பீரியட் ஃபிலிம் கேரக்டருக்கும் என்ன சம்மந்தம்? அப்படிங்கிறத நமக்கு காமிக்கிற இந்த ஒரு படம் தான் ஏஆர்எம்னே சொல்லலாம். படத்தோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் நம்ம டொவினோ தாமஸ்ன்னு சொல்லலாம். படத்துக்கு அந்த 3 கெட்டப் வரும். அந்த பீரியட் ஃபிலிம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாரி தான் வரும். அந்த தாத்தா கேரக்டருக்குலாம் பயங்கரமான எஃபோர்ட் போட்டிருக்காரு. நம்ம ஸ்க்ரீன்ல பார்க்கும்போதே தெரியுது. ஃபைட் சீன்ஸ்ல ஆகட்டும், அந்த ரியல் லைஃப் கேரக்டர்ல கூட இன்னசென்ஸ் அந்த மாரி ஒரு கேரக்டர் இருந்தாலுமே, அந்த தாத்தா கேரக்டருக்குலாம் கொஞ்சம் கொடூரமான, கொஞ்சம் வித்தியாசமான அந்த எஃபோர்ட் போட்டு நடிக்கிறது அந்த மாரி சொல்லுவாங்க தெரியுமா? அந்த அளவுக்கு கொஞ்சம் கஷ்டமான கேரக்டர் தான் அது. அது சூப்பராவே பண்ணி குடுத்துருக்கான். அந்த கேரக்டர் வைஸ் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். படத்துக்கு இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்டண்ட் சீன்ஸும் அந்த விஎஃப்எக்ஸ் டீம், எஸ்எஃப்எக்ஸ் டீம், சவுண்ட் டிசைனிங் ஒர்க்ஸ் சொல்லலாம். அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அதோட அவங்க ஒவ்வொரு எஃபெக்ட்டுமே நமக்கு ஸ்க்ரீன்ல தெரியுது. அந்த அளவுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஆ படத்துல இன்னொரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் நம்ம திபுரானந்த் தாமஸ் தான் சொல்லணும். படத்துல எல்லா மியூசிக்குமே சூப்பரா இருந்துச்சு. எல்லா பாட்டுமே நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு. தமிழ் டப்பிங்லயுமே பாட்டு நல்லா இருந்துச்சு. அது "அங்குவான கோணிலே" அந்த பாட்டு வந்து ரொம்ப ரீச் ஆன ஒரு பாட்டு தான். அந்த பாட்டாகட்டும், "கிளியே செல்லக்கிளியே" அந்த பாட்டாகட்டும், எல்லா பாட்டுமே சூப்பரா குடுத்திருந்தாரு. பிஜிஎம்மும், பேக்கிரவுண்ட் ஸ்கோரும் ரொம்ப டீசென்ட்டா பண்ணி குடுத்திருந்தாருன்னே சொல்லலாம். படத்துக்கு இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எடுத்துக்கிட்ட கதைய சொல்லலாம். அந்த கதைய வந்து சூப்பரா நரேட் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. அந்த கடைசி சீனுக்கு அந்த அடுத்து என்னாகோ எக்ஸ்பீரியன்ஸோடயே கூட்டிட்டு போயிருந்தாங்கன்னே சொல்லலாம். பட் இதுல என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எடுத்துக்கிட்ட அந்த கதைக்கு வில்லன் வந்து யாருன்னே தெரியல. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கதைப்படி ரியல் லைஃப்ல வந்து ஹீரோவோட அப்பா ஒரு வில்லனா காமிக்கிறாங்க. பிளஸ் ஹரிஷ் உத்தமன் ஒரு வில்லனா காமிக்கிறாங்க. பட் அவங்க 2 பேத்துக்குமே வில்லனுக்கான வேல்யூவே இல்ல. அவங்க 2 வில்லன் வில்லன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பே இல்ல. இது ஒரு ட்ரெஷர் ஹண்ட் ஸ்டோரி மாரியே போயிருச்சுன்னே சொல்லலாம். அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கூட பார்த்தீங்கன்னா, கதை வந்து லேக் ஆனது வந்து தெரியாம இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் நெறைய இடத்துல அங்கங்க லேக் ஆயிட்டே இருந்துச்சு. அந்த வில்லன் வர போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வில்லனுக்கு ஒரு ஃபீலே இல்லாம போச்சு. வில்லனுக்கான ஒரு காரணமும் இல்லாம போச்சு. இன்ஃபாக்ட் சொல்லப்போனா அவங்க வில்லனே இல்ல. அந்த கதைப்படி. அதாவது ஒரு வேலைய குடுக்குறவன் அஜய் ஐ மீன் ஹரிஷ் உத்தமன். அவங்க பொண்ணோட பையன் கல்யாணம் பண்ணா எப்படி அந்த பையன் ஒத்துக்குவான்? அப்பா ஒத்துக்குவாரா? அந்த மாரி கோவமா இருக்கிற ஒரு ஆளா தான் காமிச்சிருக்காங்களே தவிர, வில்லனா அவங்க ஏதோ பண்ணியிருந்தாங்கன்னா, அது இது எப்படி ஹீரோ முறியடிச்சா? அந்த மாரி சில விஷயங்கள் வந்து நல்லா இருந்திருக்கும். பட் இது ஃபுல்லாவே அவங்க ஒரு ட்ரெஷர் ஹண்ட் மாரியே இருந்துச்சுன்னே சொல்லலாம். கூட ஃபுல்லா நம்ம பேசில் ஜோசப்பும் இருந்தாரு. நம்ம ஜெய ஜெய ஹே டைரக்டர். அவரும் அவரால முடிஞ்ச அளவுக்கு காமெடி பண்ணியிருந்தாரு. சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லலாம். தமிழ் டப்பிங் நல்லா இருந்துச்சு படத்துக்கு. தமிழ் மியூசிக் ஆகட்டும், ஒவ்வொரு கேரக்டருக்கான வாய்ஸுமே நல்லா இருந்துச்சு. சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் சொதப்பிருவாங்க. அப்படி சொதப்பாம நீட்டா எடுத்துட்டு போயிருந்தாங்கன்னே சொல்லலாம் ஏஆர்எம்க்கும். படம் வந்து 3டி தியேட்டர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. நான் தியேட்டர்ல பார்க்கல. வெப் சீரிஸ் ஹாட்ஸ்டார்ல ஃப்ரீயா ஸ்ட்ரீமிங் இருக்கு. அதுல தான் பார்த்தேன். போர் அடிச்சுன்னா தாராளமா பார்க்கறக்கு ஒன் டைம் வாட்சபிளா பார்க்கறக்கு ஓடிடில சூப்பரான ஒரு படம் தான் இது ஏஆர்எம். ஹாட்ஸ்டார்ல தமிழ்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. தாராளமா தமிழ்லயே பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரிஜினல் லாங்குவேஜ் மலையாளத்துல பாருங்க. மலையாளத்துல வந்து சூப்பரா இருந்துச்சு. தமிழ்ல பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு எங்கேயுமே பிசிறு தட்டாத அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பாய்.